கர்த்தர் நல்லவர். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வாக்குத்தத்த ஆராதனையின் வாரம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை இந்த மாதம் முழுக்க நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் இன்னும் கொஞ்சம் விடுதலையின் காரியங்களை தான் கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. அவர் விடுதலை மாதிரி இல்லை. நம்ம விடுதலை ஆயிற்று நிறைய காரியங்களை நினைக்கிறோம். அவர் நினைக்கிறாரு இல்லை, இன்னும் சில காரியங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா டெலிவர் ஆயிட்டா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முழு விடுதலையும் நான் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம யாரும் ஜெயிலில் கிடையாது, ஆனா ஒரு காண முடியாத ஒரு சிறைச்சாலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். எல்லாரும் ஃப்ரீயா தான் இருக்கிறோம். என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம், எங்க வேணாலும் போகலாம் வரலாம், அதெல்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரம் அல்ல இது. எப்படிப்பட்டது என்றால் ஆவியில கட்டப்பட்டு, சிலர் பலவீனங்கள்ல கட்டப்பட்டு, சிலர் விட முடியாத பாவத்தில கட்டப்பட்டு, சிலர் விட முடியாத சில சுபாவங்கள் நம்மை போட்டு பிரச்சனை ஆக்கிக்கிட்டே இருக்கும். சில அடிமைத்தனமான சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாம் குறித்து தான் கடந்த நாட்களில் பார்த்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். தொடர்ந்து அவர் விடுதலை கொடுக்க, அவர் விடுதலை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறதை எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதை நாம் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சத்தின்படி, அவர் நமக்கு உதவி செய்கிறபடி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னும் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கடந்த மாதத்திலே படித்ததை ஒரு முறை சொல்லிட்டு சொல்லலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? இங்கே உள்ளதை நாம் வாசிக்கலாம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள், இன்னும் ஒரு தடவை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே, மனப்பாடமா ஒரு தடவை சொல்லிடலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கைகளை உயர்த்தி கர்த்தர் கொடுக்க போகிற மன்னாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் என்னோடு பேசுவீராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு கர்த்தர் பேசுவீராக. காதுல கை வச்சு சொல்லுங்க, என் காதுகள் திறக்கப்படட்டும், என் செவிகள் திறக்கப்படட்டும், என் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும், என் மன கண்கள் திறக்கப்படுவதாக, என் இருதயம் திறக்கப்படுவதாக. ஆராதனையின் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது போல என்னுடைய உள்ளம் திறக்கப்படுவதாக. தடை பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். செவித்தினவுகள் மாறுவதாக, செவிட்டு தன்மைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே செவிகளும் மனக்கண்களும் இருதயங்களும் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகள் நேரடியாக ஆமென் மனுஷருடைய ஆவிக்குள் பிரவேசித்து ஆமென் எழும்பி காலூன்றி நிற்கச் செய்வதாக. நாங்கள் இந்த வார்த்தை விசுவாசித்து இது எனக்கென்று ஏற்றுக்கொள்கிறோம். 30, 60, 100மாக இது பலன் கொடுக்கட்டும். தடை பண்ணுகிற எல்லா காரியங்களும் அப்புறம் போகட்டும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. ஆமென். குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமரன் அல்ல, குமாரன். சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன். குமாரன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிறைய பேருக்குள்ள சந்தேகம் இருக்கும். பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்குள்ள போனா முடிக்க முடியாது. அதை ஒரு நாள் நம்ம தனியா நடத்தலாம், தியானிச்சு நீங்க தெளிவா கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் பிதா, குமாரன், ஆவி. ஆனால் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகிய நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். 3 பதத்திலே சொல்லப்பட்டாலும் அவன் யோர்தான் நதியிலே குமாரனாகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்று வருகிறார். அப்பொழுது பரலோகத்திலிருந்து பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிற மாத்திரத்திலே இன்னொரு திரியகத்தினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு குமாரன் மேல வந்து அமர்கிறதை பார்க்கிறோம். திரித்துவத்தை ஒரே இடத்துல பார்க்கிறோம். குமாரன் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். பிதா சாட்சி கொடுத்த என் நேச குமாரன் என்று சொல்கிறார். அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து குமாரன் மேல் அமர்கிறதை பார்க்கிறோம். அப்போ கடந்த மாதத்தில் முழுக்க நாம் எதை குறித்து பார்த்தோம் என்றால்
ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையை பார்த்தோம். கடந்த மாதத்துல நம்ம தியானிச்சதோட முடியல, அது நிறைய இருக்குது. அந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இன்னும் ஆழமாய் சொல்கிறார். ஆவியானவர் மூலமாய் உண்டாகிற விடுதலை மாத்திரமல்ல, இங்கே பார்க்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிடலாம். இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க, இந்த பகுதிகளை தியானிக்க தியானிக்க, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய சூழ்நிலைகளில எந்தெந்த காரியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பூமிக்குரிய காரியமா இருக்கலாம், எந்தெந்த காரியத்தில் விடுதலையை தர கர்த்தர் பிரியமா இருக்கிறீரோ, இந்த மாதத்தில் குமாரன் இயேசு தருகிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்ப குமாரன் விடுதலை தருகிறதற்கு பல காரியங்களை பயன்படுத்துகிறார். குமாரன் விடுதலை தருவதற்கு பல காரியங்களை பயன்படுத்துகிறார். அதிலே ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குமாரன் இயேசுவின் இரத்தம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அதிலே பிரதான நோக்கம் என்னவென்றால், அவர் பிறப்பதற்கு வந்தார் என்று சொல்வதை விட அவர் மரிப்பதற்குத்தான் வந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு என்று பெயரிடும் போதே, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி நீக்குவார்? ரத்தத்தை சிந்தி. எல்லோரும் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரோட வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை. நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லை, ஏதோ வீட்டு வேலையை செய்கிறேன், படிச்சு பிரயோஜனம் இல்லை, வேலை பார்த்து பிரயோஜனம் இல்லை, சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை, ஏதோ வாரம் முழுக்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ வாழ்க்கை ஒரு லக்கில் போயிட்டு இருக்குது, காற்று அடிக்கிற திசையில சில படகுகள் போயிட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை ஏதோ ஒரு போக்கில் போகுதுன்னு நினைக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஆரம்ப நேரத்தில் உங்களை பலப்படுத்தி சொல்லுகிறார், ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் நீ பிறக்கவில்லை, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ரைட், லெட்ஸ் கம் டு தி மெசேஜ். ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து வரலாம். இயேசு பிறந்ததற்கு ஒரு பிரதான நோக்கம், அவர் பிறப்பதற்காகவல்ல, அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார். எப்படி மரிக்க வேண்டும்? பாவிகளுடைய கைகளில் அவர் கொடுக்கப்பட்டு, ஒப்பு கொடுக்கப்பட்டு, நமக்காக சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி, அவர் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுக்க இந்த பூமியிலே வந்தார். பிசாசு அவரை பல விதத்திலே குறுக்கிட்டு பார்த்தான். ஒரு இடத்துல சொன்னா, யாரையும் நீ பார்க்க வேண்டாம், காலில் விழுந்தாலே நான் உமக்கு வெற்றியை தந்துருவேன், நீங்க வந்து சிலுவையில போய் கஷ்டப்பட வேண்டாம். இடையில கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவரை ராஜாவாக்க முயற்சி செய்தார்கள். என்ன செய்தாங்க? நீங்களும் நல்லா அட்டென்டிவா கவனிச்சுக்கோங்க. அவரை எப்படி ஆக்க நினைத்தார்கள்? ராஜாவாக்க நினைத்தார்கள். ஒரு பூமிக்குரிய ராஜாவாக்க நினைத்தார்கள். இவர் ராஜாவாயிட்டார்னா அற்புதம் செய்வார், பிசாசுகளை விரட்டுவார், ரோமர் கையிலிருந்து சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்துவார் நினைச்சாங்க. அப்படியும் அவர் செய்யவில்லை. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, பூமியில பிறக்க. நான் பிறப்பேன், நான் வளருவேன், தேவ கிருபையில வளர்ந்து நான் ஊழியத்தை நிறைவேற்றும் போது நான் சிலுவையில இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த பூமியில வந்தார். இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்றதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். உம்முடைய இரத்தம் பாவியாகிய எனக்காய் சிந்தப்பட்டதினால் இன்றைக்கு நான் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் பிள்ளை என்று வந்து உட்கார்ந்திருக்க கர்த்தர் கிருபை தந்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஒரு மனிதனுக்குள் ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையை நாம் பார்த்தோம். இந்த நாள் முதல் குமாரன் இயேசு கொடுக்கிற விடுதலையை பார்க்க போகிறோம். அதிலேயும் குமாரன் இயேசு விடுதலையை கொடுக்க பல காரியங்களை பயன்படுத்துகிறார். அதில் பிரதானமான காரியம் அவர் நமக்காக சிந்தின ரத்தம். இன்னைக்கு பாடி ஆராதிக்கிறது எல்லாமே எதைத்தான் பத்தி பாடணும்? இயேசுவின் ரத்தத்தை குறித்து. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இயேசு ஜெயித்தார் சாத்தானை, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. சாத்தான் தோற்று போய் ஓடினான். எதனால? இயேசுவின் ரத்தத்தால். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போறது இயேசுவின் ரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய விடுதலை. ஹல்லேலூயா. குமாரன் இயேசு சிந்தின ரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய விடுதலை. 3 விதமான பஸ்காக்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 3 பஸ்காக்கள். பஸ்கா, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பஸ்காவை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். அதில் 11வது வசனத்தில் எதான் வாசித்தோம்? இது கர்த்தருடைய பஸ்கா. ஆகையால் 3 பஸ்காக்களை குறித்து நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா கவனிக்கணுமோ கவனிக்கிறது கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது பஸ்கா எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எங்க வச்சு? கானானிலேயா? விடுதலை ஆன பிறகு, விடுதலைக்கு முன்பாகவே வா. இப்ப விடுதலைக்கு முன்பாகவே கர்த்தர், விடுதலைக்கு சற்று முன்பாகவே கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியம். அப்படி என்றால் இதை செய்து முடிக்கும் போது விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனையும் நோக்கி,
இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தில் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரை நோக்கி, இந்த மாதம் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உள்ள போறதா இருக்கும். ஒரு வீட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் தான்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ அவங்க பக்கத்து வீட்டை சேர்த்துக்கலாம். 4 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்துள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அப்போ எத்தனை ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்துக்கு? ஒரு குடும்பத்துக்கு எத்தனை ஆட்டுக்குட்டி? ஒருவேளை அது மீதி இருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா தூர கொட்டக்கூடாது, மீதி எங்கேயும் போடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போ எங்க வீட்டுல குறைய பேர் இருக்கிறோம்னா பக்கத்து வீட்டு என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். 5 வசனத்தை பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அந்த ஆட்டுக்குட்டி முதல் காரியம் அது எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா? கைகளை வைத்து சொல்லுங்க. அது ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? நொண்டி கூணு குருடு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? பழுதற்றதும். 2வது, அது ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். எப்படி? ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி இல்லம்மா, ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டி. அது தப்பா வாசிறாதீங்க. ஸ்தோத்திரம். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அல்ல, ஒரு வயதுள்ள, அப்படின்னா 1 year old, ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆட்டிலேயோ அல்லது வெள்ளாடுகளிலேயோ அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ எந்த மாதம்? முதலாவது மாதம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி, மீதம் இருக்குன்னா 2 குடும்பம் சேர்ந்தோ 3 குடும்பம் சேர்ந்தோ அதை செய்யலாம். ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்கணும்? பழுதற்றதும். ஸ்தோத்திரம். ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடிலோ வெள்ளாட்டிலோ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் வாசிக்கலாம். 6 வசனத்திலிருந்து ஒரு டேட்டை சொல்லிட்டாரு. 1வது மாசம் 14ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் அதை வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் அடிக்க வேண்டிய நேரம் எப்போ? அதை சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும், நிலைக்கால்கள் 2லும் சொன்னா இந்த 2 கால், ஒரு வாசலுக்கு நில விடுறோம், நிலையில எத்தனை கால் இருக்கும்? 2 கால்களிலும். அதுக்கப்புறம் மேல என்ன இருக்கும்? அதனுடைய நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் அதை தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, எப்படி சாப்பிடணுமா? பார்பிக்யூ பண்ணி சாப்பிடணும். எப்படி பண்ணி சாப்பிடணும்? பார்பிக்யூ பண்ணி. நீங்க சிக்கன் 65 மாதிரி அல்ல, குழம்பு வச்சு கிடையாது, சுக்கா வச்சு கிடையாது. அதை எப்படி சாப்பிட வேண்டும்? கை வைத்து ரலில சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மயோனிஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாசிப்போம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, அப்புறம் எதோட சாப்பிடணுமா? புளிப்பில்லா அப்பம். புளிப்பில்லா அப்பம்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டா போடும்போது அதை புளிக்க வைப்பாங்க. கொஞ்சம் ஈவினிங்கே போட்டு நைட் வரைக்கும். தோசை இட்லினா கொஞ்சம் மாவை என்ன செய்கிறோம்? புளிக்க வைக்கிறோம். ஆனால் அப்படியே பிசைஞ்சு அப்படியே சுட்டா அதுக்கு பேர் என்னதுன்னா புளிப்பு இல்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பத்தோடும் அதுக்கடுத்த அது ரைட்டு தான். ஆனால் இது செட் ஆகாத. கசப்பான கீரைக்கும் மட்டனுக்கும் எப்படி செட் ஆகும்? ஆண்டவர் கொடுக்குற காம்பினேஷன்லாம் அப்படி தான் இருக்கும். வீட்டில் போய் வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் பார்பிக்யூ பண்ணி உடனே ஃப்ரெஷ்ஷாக தந்தூரி ரொட்டி போட்டு கொஞ்சம் கசப்பான கீரை எதையாவது பறிச்சுட்டு வந்து அதை செஞ்சு பாருங்களேன், எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. எப்படி சாப்பிடக்கூடாதான்? பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் ஒண்ணு விடாம நெருப்புல சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. மந்தி பிரியாணி மாதிரி சாப்பிடணும், ஆனாலும் சுட்டுதான் சாப்பிடணும். அதில் ஒன்றையும், அடுத்த வார்த்தை வாசிகள், அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாக இருக்கிறதை அக்கினியினால் சுட்டரிப்பீர்களாக. 11 வசனத்தை வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, உட்கார்ந்து சாப்பிட்றது நல்லதா நின்று சாப்பிட்றது நல்லதா? அதுவும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்றதா நல்லது. ஆனா இங்க எப்படி சொல்லி விடுகிறார்? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் அதை தடியை பிடித்து கொண்டும் அதை வேக வேகமா என்ன செய்யணுமா? சாப்பிடணுமா? நல்ல தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், வேகமா சாப்பிடணுமா? அல்லேலூயா. ட்ரெஸ்ஸை போட்டு பெல்ட்டை மாட்டி செப்பலையும் மாட்டி கையில கம்பு எடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்லணும். என்ன அர்த்தம்? வெளியே கார் சாவியை எடுத்தாச்சு, பவுடர் குட்டெல்லாம் போட்டாச்சு, கண்ணாடியை மாட்டியாச்சு, ஷூவை மாட்டியாச்சு, சாவியையும் கையில் எடுத்தாச்சு. இப்போ என்ன அர்த்தம்?
வெளியே கை வச்சு சொல்லுங்க. வெளியே கிளம்பக்கூடிய நேரத்துல ஆண்டவர் சாப்பிட சொல்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலைக்கு முன்பாக ஒரு பஸ்கா, விடுதலைக்கு முன்பாக ஒரு பஸ்கா புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா, அது கர்த்தருடைய பஸ்கா. அப்ப முதலாம் பஸ்காவை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது பஸ்கா எப்படிப்பட்டது நல்லா பார்த்துட்டோம். மாதத்தினுடைய முதலாவது மாதத்தினுடைய 14ஆம் தேதியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை, ஆண் ஆட்டுக்குட்டி, பழுதற்றதும் ஒரு வயதுமான ஆண் ஆட்டுக்குட்டியை ஒரு குடும்பமோ சில குடும்பங்களோ சேர்ந்து தெரிந்தெடுத்து அதை முழுமையா சுட்டு அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் வேகமாய் சாப்பிடணும். கைகளை வைத்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை அப்படி படிப்படியா இல்ல, அதை கர்த்தர் துரிதமாய் கொடுக்கிற வல்லவர், அதை உடனடியாய் கொடுக்க வல்லவர். அப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் சொன்னார், குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லிட்டு, இன்னைக்கே ஏதோ ஒரு கடையில போய் முழு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு பக்கத்துலயும் 2 பேரை கூட்டிட்டு போய் நீங்க சாப்பிடணும், அந்த அர்த்தம் கிடையாது. இது முடிந்து போன ஒரு காரியம். ஆனாலும் இதில் சில அர்த்தங்கள் இருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்கிறார், பிரதானமாய் 2 காரியம் இதில் செய்ய வேண்டும். இப்போ நல்லா கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று, மாம்சத்தை ஒன்று கூட மீதி வைக்காமல் என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்லிட்டே இருங்க. மாம்சத்தை ஒன்று மீதி வைக்காமல் சாப்பிட வேண்டும். 2வது காரியம், மிக முக்கியமான காரியம், அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து வாசல்களுடைய நிலை கால்களிலும் வாசல் நிலையின் மேற்சட்டத்திலும் அதை தெளிக்க வேண்டும். அந்த இரத்தத்தை எடுத்து எங்க தேய்க்கணுமா? எங்க தெளிக்கணுமா? வாசலினுடைய அவரவர் வீட்டிற்கு நம்ம வெளியே நின்ற கூடாது. எங்க வந்துடணும்? உள்ள வந்து குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த இரத்தத்தை எடுத்து வாசலுடைய நிலை கால்களிலும் அதனுடைய மேற்சட்டத்திலும் ஈசோப்பின் கொழுந்தினால் நாம் தெளிக்க வேண்டும். அப்படி தெளித்தால் அந்த குடும்பத்திற்கு ஒரு விடுதலை உண்டு. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளமா இருக்கிறது? இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு நிலைக்கால்கள் 2, மேற்சட்டம் 1, மொத்தம் எத்தனை இடங்கள்? மொத்தம் எத்தனை இடங்கள்? அது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, இது எல்லாவற்றிலும் எப்பொழுது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. எனக்கு ஒரு விடுதலை ஒன்று கிடைக்குமானால் அது யாருடைய ரத்தத்தில் கிடைக்கும்? பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தத்தினால் கிடைக்கும். இந்த முதலாவது பஸ்காவிலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதல் காரியம், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. எதை உண்டு பண்ணியது? வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளுக்கும் தெளிக்கப்படாத வீடுகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. எபிரேய மக்களுக்கும் எகிப்திய மக்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. தெய்வ ஜனத்திற்கும் தேவனால் வெறுக்கப்பட்ட ஜனத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. அடிமையாக்கப்பட்டவனுக்கும் அடிமைத்தனம் செய்தவனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. ஒரே மெய்தவனாகிய யெகோவாவை ஆராதித்தவர்களுக்கும் விக்கிரகங்களை ஆராதித்தவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் அந்த ராத்திரியிலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு நான் அதையும் இதையும் செய்ய வேண்டாம். இயேசுவின் ரத்தம் எனக்காக இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கை இந்த உலக ஜனங்களை விட ஒரு வித்தியாசப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய ரத்தத்தினால் கிடைக்கிற வித்தியாசம், பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் கிடைக்கிற வித்தியாசம் என் வாழ்க்கையில உண்டாவதாக. மற்ற ஜனங்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இயேசுவின் ரத்தம் கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. மற்ற மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறதுக்காக நம்ம பலவித முயற்சி எடுக்கிறோம். அப்படி இப்படி பண்ணிக்கிறோம், எதையோ பண்ணி பார்க்குறோம். அவங்கள விட நாங்கள் அப்படி இப்படின்னு காட்டுறதுக்கு ஏதாவது பார்க்குறோம். அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. அதை விட பெருசாக ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு காரியம், மற்ற ஜனங்களுக்கும் நமக்கு வித்தியாசத்தை நல்லா உண்டு பண்ண கூடுமானால் அது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய வாசிப்போம். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியிலே புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாயிராத ஒரு பெரிய கூக்குரலும் உண்டாகும்.
ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் அதனுடைய மேற்சட்டத்திலும் தெளித்திருக்கும் போது அந்த ராத்திரியிலே அங்கே யார் கடந்து போவார்? சங்கார தூதன் கடந்து போவார். ஆனால் ஆண்டவர் ஒரு பிரைமரியா ஒரு வேர்டு சொல்றார். அந்த ராத்திரி இருக்கிறதுலேயே ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் காட்டப் போகிறேன். ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்கும் ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கும் இயேசுவின் ரத்தத்தை குறித்து அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க என் வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக? கைகளை வைத்து அப்படி ஜெபிச்சுக்கிட்டே ஆண்டவர் வார்த்தை கேளுங்க. என் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என் குடும்பத்தின் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உலக ஜனங்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த ரத்தம் உண்டு பண்ணும். ஆமே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும். பணம் கொடுக்க முடியாத வித்தியாசத்தை, ஞானம் கொடுக்க முடியாத வித்தியாசத்தை, அழகு கொடுக்க முடியாத வித்தியாசத்தை, அந்தஸ்து கொடுக்க முடியாத வித்தியாசத்தை, அறிவு கொடுக்க முடியாத வித்தியாசத்தை, முயற்சிகள் கொடுக்க முடியாத வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் குடும்பத்தில் கொடுக்க அது வல்லமுள்ளதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தை இந்த ஜனங்கள் மத்தியில வித்தியாசப்படுத்தி காட்டும். அல்லேலூயா. வித்தியாசமா வாழணும்னா எல்லாருக்குமே ஒரு நோக்கம். எப்படி வாழணும்? யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமா வாழணும் அப்படி ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருக்கா? அப்ப என்ன செய்யலாம்? ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டா ஆயிடலாமா? கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ண ஆயிடலாமா? எதையாவது பெருசா பண்ணி பார்த்து ஆயிடலாமா? இல்லை. ஒரு முக்கியமான வித்தியாசம். ஒரு காலம் வரப்போகிறது, எல்லா இடங்களிலும் அழிவு உண்டாகும், என் குடும்பம் காக்கப்படும். அந்த வித்தியாசத்தை கொடுக்க இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினாலே உண்டாகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் அழிவிலிருந்து பாதுகாப்பு. முதல் காரியம் பார்த்தோம், மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியது கிறிஸ்துவினுடைய ரத்தம். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், அழிவிலிருந்து பாதுகாப்பு. வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்கன்னு சொல்லிட்டா எல்லாரும் சேர்ந்து வாசித்தரலாம். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அந்த ஒரு வேளை திரும்ப வாசித்தரலாம். எகிப்தின் தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எகிப்தின் தேவர்களின் மேல் நீதியை செலுத்துகிற கர்த்தர், எங்களை ஆட்டி படைத்த, எங்கள் முன்னோர்களை ஆட்டி படைத்த, எங்கள் குடும்பங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா விதமான எகிப்தின் தேவர்களும் அந்நிய தெய்வங்களும் அஸ்தரோத்துகளும் முந்தின நாட்களில் எங்களை சிறைப்படுத்தி வைத்திருந்த அத்தனை காரியங்களின் மேலும் இந்த நாளிலே இந்த ஆராதனை நேரத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்கிற இந்த முதல் ஆராதனையில கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளோடு சொல்லுங்க. எகிப்தின் தேவர்களின் மேல், அந்நிய தெய்வங்களின் மேல், அஸ்தரோத்திரிகளின் மேல், அடிமைத்தன ஆவிகளின் மேல் கர்த்தர் தம்முடைய நீதியை செலுத்துகிறார். ஏனென்றால் அவரே கர்த்தர். அடுத்த வார்த்தையை வாசிப்போம். இப்ப முக்கியமானது, நீங்கள் இருக்கும் வீடுகளில், நல்லா கவனிக்கணும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் எது அடையாளமா இருக்குமா? ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு முக்கியமான அடையாளம் எந்த அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை அல்ல, சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை ஒரு நல்ல அடையாளம், நல்ல ஒரு புனித சின்னம். அதை நம்ம வரவேற்கிறோம், நிறைய இடங்களில் பயன்படுத்துறோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் முக்கியம் சிலுவை அல்ல. சிலுவை உண்மையாகவே தூக்கில போட்டு கொல்ற மாதிரி ஒரு சாபகரமான மரண தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். ஆனால் அந்த சிலுவையில இயேசுவும் தொங்கினதினால் அந்த சிலுவை அதற்கு பிறகு என்ன சின்னமா மாறிற்று? புனித சின்னம். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால் சிலுவை அல்ல, சிலுவையில இயேசு சிந்தின ரத்தம் நம்முடைய மீட்பின் அடையாளமா இருக்கும். திரும்ப எல்லாரும் இந்த வார்த்தையை வாசிக்கலாம். நீங்கள் இருக்கும் அந்த வீடுகள், அந்த ரத்தம், எந்த ரத்தம்? ஆமென். பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை நான் காண்பேன், நான் கண்டு உங்களை கடந்து போவேன். கைகளை வைத்தோர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடந்து போவேன்ற வார்த்தைக்கு தான் ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர். ஆமென். அழிவிலிருந்து கடந்து போக பண்ணுகிறார், அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போக பண்ணுகிறார், விக்கினத்திலிருந்து கடந்து போக பண்ணுகிறார், சிறையிருப்பிலிருந்து கடந்து போக பண்ணுகிறார். அவர் கடந்து போவேன். வாசிப்போம். ஆமென். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வாசிங்க. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது
அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனுடைய ரத்தம் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேசமெங்கு பெரிய அழிவுகள் வரப்போகிறது. 2ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். திரும்பவும் சொல்லலாம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. காண்கிற யாவும் அழிய போகிறது. டெக்னாலஜி, நவீன நுட்பத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கிறோம். அத்தனை காரியங்களும் அழிய போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் அழியலாம், எல்லாவற்றையும் நான் முற்றிலும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன். ஆனால் இரத்தத்தின் அடையாளம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ளே அந்த அழிவு வராது. அவர்களை நான் மீட்டு என்னோடு சேர்த்துக் கொள்வேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, என் இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் அடையாளம் என் குடும்பத்தில் பூசப்படுவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், குமாரன் இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தில் பூசப்படுவதாக. சங்கார தூதன் கடந்து போகும்போது, எகிப்திற்கு அழிவு வரும்போது, உலகத்திற்கு அழிவு வரும்போது, என் குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்மெல்லாம் கொரோனாவில் ஏன் சாவல? பலசாலிகள் மாண்டு போனார்கள், ஜிம் மாஸ்டர்ஸ் மாண்டு போனார்கள், பாடி பில்டர்ஸ் மாண்டு போனார்கள், டாக்டர்களே மாண்டு போனார்கள், இருட்டுக்கடை அல்வா ஓனர் மாண்டு போனார், பெரிய பெரிய ஆட்கள் மாண்டு போனார்கள், பரிசுத்தவான்கள் கூட மாண்டு போனார்கள். ஒன்றே ஒன்று நம்மை மீட்டு அந்த வாதையில் 2019 21 மார்ச் வரைக்கும் உலகமே நடுங்கி போன காலகட்டம். அதுல தப்பி வந்த கூட்டம் இந்த கூட்டம். கையை வைத்தரலில் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை வாதைகள் மத்தியில் நம்மை காத்தது யாருடைய ரத்தம் தெரியுமா? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அந்த ரத்தத்தை நான் கண்டு 13ஆம் வசனம், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். கைகளை வைத்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் கிருபையாய் வெளிப்படுகிற கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முடியும் போது உலகம் முழுக்க பல்வேறு வாதைகள், பல்வேறு கோப கலசங்கள், பல்வேறு விதமான குதிரைகள் வெளிப்படுத்தல பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினைகள் வரும். அந்த கோபாக்கினைகள் வரும்போது அன்றைக்கு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. கைகளை வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். என் குடும்பத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என் குடும்பத்தின் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த சபையில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என் எல்லைகள் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தர் எங்களை காக்கிறவர். 3வது ஒரு ஆசீர்வாதம் விடுதலை. பஸ்கா ஆட்டுக்குட்டி எதை கொண்டு வந்தது? விடுதலை கொண்டு வந்தது. 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 42 வரைக்கும் வேகமாய் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே, என்னைக்கு முடிஞ்சிச்சு? என்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டு ரத்தத்தை தெளிக்கிறாங்களோ அந்த தினமே, அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து எத்தனை வருஷம்? 430 வருஷம் கிடைக்க முடியாத விடுதலைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேசத்திலேயே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து கொடுத்தது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. அடுத்த வார்த்தை ஆமென். 430 வருஷம் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இதுவே அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாய் ஆயிற்று. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் பாஸ்கா ஆட்டுக்குட்டியினால் கிடைத்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? வித்தியாசத்தை உண்டு பண்ணி. நீங்க தான் இருக்கீங்களா? வேகமா சொல்லுங்க. எதை உண்டு பண்ணிட்டு? வித்தியாசம். 2வது அழிவிலிருந்து பாதுகாப்பு. 3வது காரியம் ரொம்ப முக்கியமானது. சும்மா ஏதோ ஜிமிக்ஸ் பண்ணிட்டு போயிடல. அன்றைக்கு கர்த்தர் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விடுதலையை கொடுத்தார். அதனால் தான் நாம் சொன்னோம், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே, நிரந்தரமாகவே, பரிபூர்ணமாகவே, முழுமையாகவே விடுதலை ஆவீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10 வாதைகள்ல 9 வாதைகள்ல கிடைக்காத விடுதலை எதுல கிடைச்சிருச்சு? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல.
பல வருஷம் அவங்களோட கூக்குரலுக்கு பதில் இல்லை. ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அந்த ராத்திரியில விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் கைகளை உயர்த்தி வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. செய்திக்குள்ள கடந்து வாங்க. எதையோ யோசிக்காம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து வாங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. என் சொந்த முயற்சியினால் கிடைக்காத விடுதலை, என் ஞானத்தினால் கிடைக்காத விடுதலை, என் அறிவினால் கிடைக்காத விடுதலை, என் பணத்தினால் கிடைக்காத விடுதலை, என் பலத்தினால் கிடைக்காத விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை தற்காலிகம் அல்ல, அந்த விடுதலை நிரந்தரமான விடுதலை. ரெண்டு கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தி, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் குடும்பங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. அப்படியே கைகளை தட்டி ஜெபிங்க. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு பரிபூர்ண விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு நிரந்தர விடுதலை, ஒரு பூரண விடுதலை, ஒரு முழுமையான விடுதலை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்று காரியம் முதலாம் பஸ்காவிலே பார்க்கிறோம். முதலாம் பஸ்கா எதை கொடுக்கும்? வித்தியாசத்தை கொடுக்கும். இரண்டாவது எதை கொடுக்கும்? அழிவிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும். மூன்றாவது ஒரு பூரணமான விடுதலை கொடுக்கும். 430 வருஷம் அடிமைத்தனம். 430 வருஷம் அடிமைத்தனத்தின் கடைசி சில வருஷங்கள்ல மோசே பல விதத்துல முயற்சி பண்ணி பார்க்கிறான். ஒன்றுமே நடக்கல. இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் ரத்தம் வெளிப்பட்ட போது உண்டானது உண்மையானால், நம் குடும்பத்திலே பல முயற்சிகள் எடுத்து விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆராதனையில ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன்னுடைய குடும்பத்தில் பரிபூர்ண விடுதலை உண்டு. எதன் மூலமாயும் கிடைக்காத விடுதலை என் குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினால் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. இரண்டாம் பஸ்கா எதென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இரண்டாம் பஸ்கா யாரு? முதல் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அது தெய்வம் அல்ல, அது தேவனுடைய குமாரன் அல்ல, அது சாதாரணமான என்னதுதான்? ஆட்டுக்குட்டி தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. வருஷம் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இரண்டாம் பஸ்கா என்பது பலமுறை அல்ல, ஒரே தரம் வெளிப்பட்ட குமாரனாகிய இயேசு கிருபாதார பலியாக வெளிப்பட்டபடினால் திரும்ப திரும்ப சிலுவை அல்ல, திரும்ப திரும்ப மரணம் அல்ல, திரும்ப திரும்ப ரத்தம் சிந்துதல் அல்ல, ஒரே தரம் அவர் நமக்காக வெளிப்பட்டார். அந்த ஒரே தரம் வெளிப்பட்ட அந்த பிராயச்சித்தம் உலகத்தினுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய. யோவான் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய. இதுவரைக்கும் பஸ்காவுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆட்டுக்குட்டியை தான் பிடிப்பாங்க. இன்னைக்கு பஸ்காவுக்கு யாரை பிடிச்சாச்சு? இயேசுவை பிடிச்சாச்சு. இன்னைக்கு பஸ்காவுக்கு யாரை பிடிச்சாச்சு? இயேசுவை பிடிச்சாச்சு. நம்ம வேதனையா நினைக்கிறத, அது தேவனுடைய சித்தம். நம்ம அதை எளிதாக சொல்லிடுறோம். ஆனால் அதில் உள்ள கடினமும் வேதனையும் கஷ்டங்களும் எவ்வளோ கஷ்டங்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காகவே வந்தவர் இயேசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை, தெரிஞ்சவங்களாம் சேர்ந்து சொல்லலாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. The Son of Lord, the Son of God is the lamb to be slain for the sins. அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். இது ஊழியத்தின் கடைசியில வாசிக்கிறோம். இப்ப எல்லாரும் வாசிக்கலாம். 14 இருந்து வாசிப்போம். அந்த நாள், இங்க இரண்டாவது ஒரு பஸ்காவை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நாள் சரியா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள காரியத்தை பார்க்கிறோம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இருக்குது? பஸ்காவுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தான் இருக்குது? அப்போ அதுவும் இதுவும் நிறைய மேட்ச் ஆகுதுல்ல. பஸ்காவுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தான் இருக்குது? 6 மணி நேரம். 6 மணி நேரமா இருந்தது. அப்பொழுது அவன் யூதரை நோக்கி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பார்த்து இப்படி கை நீட்டி சொல்றான், இதோ உங்கள் ராஜா. அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்கள் இவனை அகற்றும். இவனை எதிலே அடிக்க? அப்ப பஸ்காவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. கைகளில் அல்ல, எதிலே அடிக்கப்பட வேண்டும்?
சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதித்திர மகர், ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அப்ப இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பஸ்காவுக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்கானது அல்ல, இந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஜாதிக்கானது அல்ல, இந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் கோத்திரத்துக்கானது அல்ல, இந்த ஆட்டுக்குட்டி யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறபடினால் அத்தனை ஜனங்களையும் பாவத்தையும் தீர்க்கும்படி அன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது இரண்டாம் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினார்னு சொல்றத விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி இதை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மேல பரிதாபப்படாதீங்க. இயேசு மேல அவர் இப்படி அடிச்சிட்டாங்களே, அவர் அப்படி குத்திட்டாங்களே. இப்ப 40 நாள் உபவாச ஜெபம் முடியும் போது, எல்லாரும் லெந்து நாட்கள் முடியும் போது எப்படி சொல்லுவோம்? பெரிய வெள்ளி வந்தோடனே அழுவோம். பாட்டெல்லாம் எப்படி பாட்டு தான் எடுப்போம். அழுக பாட்டா எடுத்து ஒரு சீனை போட்டுங்க, இயேசுவை பார்த்து, பாவம் ஏசப்பா உங்களை எப்படி அடிச்சுட்டாங்க, அதை மாத்து அதை பார்க்கவே முடியல. அப்படித்தான் நம்மளாவது வீடியோல பார்க்கிறோம். எருசலேமின் குமாரத்திகள் எப்படி பார்த்தாங்க? நேரடியா பார்த்தாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்னைய பார்த்து பரிதாபப்பட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்படின்னு அவர் அர்த்தம் என்னன்னா, நான் இந்த கோலம் அடைந்ததை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டாம், அதற்கு மாறாக இந்த கோலத்தின் மத்தியில் கிடைக்கிற விடுதலையை நீ பெற்றுக்கொள். அப்ப இப்ப நம்ம அடுத்து பார்க்கிறது இரண்டாம் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இரண்டாம் பஸ்காவின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் 4 ஆசீர்வாதங்கள் நான் வேகமாய் சொல்கிறேன். முதல் காரியம், பாவத்தை மன்னிக்கிறது. அல்லேலூயா. நம்பர் 2, பரிசுத்தமாக்குகிறது. நம்பர் 3, பரிந்து பேசுகிறது. நம்பர் 4, பரலோகம் சேர்க்கிறது. ஈஸியா இருக்குதா? இன்னொரு விஷயம் சொல்லலாம். குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது, என்னை பரிசுத்தமாக்குகிறது, எனக்காக பரிந்து பேசுகிறது, என்னை பரலோகம் கொண்டு சேர்க்கிறது. அல்லேலூயா. வேகமா வாசிக்கலாம். எபிரேயர் 9:22. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்லலாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படி என்றால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இனி நான் ஒரு பிராயச்சித்தத்தை செலுத்த வேண்டியதில்லை, ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ ஒரு நேமதத்தையோ நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக என் முன்னோர்களின் பாவம், என்னுடைய பாவம், என் ஜென்ம சாபம் அத்தனைக்காகவும் இயேசு சிலுவையில பலியானார்னு சொல்லி விசுவாசிக்கிற வாழ்க்கையில இந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைக்கும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம்? சொல்லிக்கிட்டே இருக்கு. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், என்னுடைய முன்னோர்களின் பாவத்தை மன்னித்தார், என்னுடைய பாவங்களை மன்னித்தார், ஜென்ம சாபங்களை நீக்கினார், கர்ம சாபங்களை நீக்கினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இனி நான் பாவி அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. அல்லேலூயானாலே எப்படித்தான் வரணும்? ஜீவனோடு வரணும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை, நாமோ இது முதலை கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்ப முதல்ல பார்க்கிற ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையால் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், ஒருவனுக்கு குற்றம் உண்டானால், ஒருவன் பாவம் செய்தால், ஒருவன் நியாயப்பிரமாணத்தை மீறினால் அவன் வெறும் கையா வரக்கூடாது. வரும்போதெல்லாம் ஆட்டுக்குட்டியையோ செம்மறி ஆட்டுக்குட்டியையோ இல்ல கண்ணுக்குட்டியையோ இல்ல மாட்டையோ காளையோ கொண்டு வந்து அவனுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் அட்லீஸ்ட் புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து அவன் என்ன கொடுக்கணுமா? பாவ மன்னிப்பு. எல்லாம் கவனிக்கிறீர்களா? பாவம் செய்த மனிதன் தேவனை சந்திக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆகையால முன் நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒருவன் பாவம் செய்தால், ஒருவன் குற்றம் செய்தால், ஒருவன் நியாயப்பிரமாணத்தை மீறினால் கட்டாயமாக அவன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு பலிப்பொருளை அழைத்து வர வேண்டும். ஆசாரியன் அதை பலி செலுத்துவான். அந்த இரத்தம் சிந்தப்படும். அந்த இரத்தத்தை அவன் மேலும் பலிபீடத்தின் மேலும் அவனுடைய குடும்பத்தின் மேலும் தெளிக்கும் போது அந்த பாவம் நீங்கி பாவ நிவாரண பலியினால் அவன்
அவனுக்கு விடுதலை உண்டாகும். ஆனால் இதை செஞ்சு செஞ்சு பழக்கமானதினால் இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எத்தனை பலி கொடுத்தாலும் உன் பாவம் மன்னிக்கப்பட்டாலும் நீ திரும்ப திரும்ப எதில் தான் விழுற? பாவத்தில் விழுற. இந்த பலியினால் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் நானே என் குமாரனாகிய இயேசுவை உனக்காக அனுப்புகிறேன். என் குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் உன்னுடைய பாவத்தை நீங்க உனக்கு மன்னிப்பு கொடுக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நம்மெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தா சாணி எழுறதும் ரத்தத்தை கழுவுறதும் எங்களுக்கு வேலையா இருக்கும். எங்களுக்கு எதுதான் வேலையா இருக்கும்? வேனை கழுவுறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிப்போம். ஞான ஸ்நான தொட்டியை கழுவுறதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுப்பேன். இப்ப ஒருவேளை பழைய ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் வரும்போது என்ன கூட்டு வருவீங்க? ஆட்டுக்குட்டி. நீங்க எல்லாம் வரும்போது கண்ணுக்குட்டி, வரும்போது மாடு. இப்ப வெளியே எப்படி இருக்கு? ஃபவுண்டைன் போட்டு கிராஸ் எல்லாம் போட்டு அழகா வச்சிருக்காப்புல. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு இங்க வரவே முடியாது. அங்கனே கொடுத்து அங்கனே போயிடணும். ஆண்டவர் அதை உடைத்தார். அந்த பலனற்ற பிரயோஜனம் இல்லாத அந்த வெறுமையான ஆராதனைகளை கர்த்தர் ஒழித்தார். அதை ஒழிச்சிட்டு சொன்னாரு, ஒரே கிருபாதார பலியாக என் குமாரன் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்க வல்லதா இருக்கிறது. இப்போ ஒரு நிமிஷம் உண்மையா உணர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, தயவு செய்து யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், பக்கத்துல பார்க்க வேண்டாம். உண்மையா சொல்லுங்க, என் அந்தரங்க பாவங்கள், நான் யாருக்கும் தெரியாம சில பாவத்துல கிடக்கிறேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். இப்பொழுது என்னை மன்னிப்பீராக. என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம் இப்பொழுது என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது என்னை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் ரத்தம் என் பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு தரட்டும். அந்த பாவத்தின் தண்டனைகள், அந்த பாவத்தினால் உண்டாகிற ஆக்கினைகள், சாபங்கள் என் வாழ்க்கையில வராதபடி என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை இப்பொழுதே நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்தமாக்குகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஜஸ்ட் we are recalling. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கைகளை உயர்த்தி வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கும். சுத்திகரிப்புனா இன்னொரு அர்த்தம் பரிசுத்தமாக்குதல். கைகளை வைத்து சொல்லுங்க, ஒரு பாவம் ரெண்டு பாவம் இல்ல, அத்தனை பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் பாவமே செஞ்சது கிடையாது அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். பாவம்னு ஒண்ணு என் வாழ்க்கையில வந்ததே கிடையாது அப்படி யாருமே சொல்ல. இங்க இருக்கிற வயசான பாட்டியை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க வாலிப நாட்கள்ல என்ன இருந்திருக்கும்? பாவம் இருந்திருக்கும். வயசான தாத்தாவா இருப்பார், அவரை கூப்பிட்டு கேட்டாலும் இப்ப அவர் பரிசுத்தவானா இருப்பாரு. நீங்க எப்படியா சின்ன வயசுல இருந்தீங்கன்னா அவரும் சில பாவங்கள் விழுந்திருப்பார். கடந்து வராத ஆட்களே கிடையாது. அடுத்த வசனத்துல பாக்குறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்குள்ளேயுமே என்ன இருந்திருக்கு? பாவம். கீழ்ப்படியாமை ஒரு பாவம், ஜெபிக்காமல் இருப்பது ஒரு பாவம், வேதம் வாசிக்காமல் இருப்பது ஒரு பாவம். எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கு. இப்ப கை வைத்து சொல்லுங்க, என் அந்தரங்க பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிப்பீராக. வெளியரங்கமான பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பீராக. குடும்பத்திற்குள் காணப்படுகிற ரகசிய பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிப்பீராக. என் பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிற பாவங்கள் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. என் பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து நீ சுத்திகரித்து எங்களை நீதிமானாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது பார்த்தோம், பரிந்து பேசுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ம் 2ம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி பரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போது பிதா கோபப்படுகிறார், வேதனைப்படுகிறார், அழிச்சிடலாமான்னு கூட நினைக்கிறார். நம்ம பண்ற வேலைகள் சில டைம்ல அப்படி இருக்கு. ஆனா அந்த டைம்ல நமக்காக யார் பரிந்து பேசுறா? குமாரன். மூடிக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன், நீங்க கிருபையா இறங்குங்க. இந்த ரத்தம் வீணா போயிடக்கூடாது. அவன் இவ்வளவு நாள் எப்படியோ ஓடிட்டான், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால அவனை மன்னிங்க, 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 மன்னிங்க. அப்படி நமக்காக பிதாவின் இடத்துல இயேசு என்ன செய்யறாராம்? பரிந்து பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஏன் பிழைத்திருக்கிறோம்? திறமையினாலையா? நம்ம நீதியினாலையா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் எந்த கிருபை தெரியுமா? எந்த கிருபை தெரியுமா? இரத்தத்தினால் பரிந்து பேசுகிற கிருபை. எத்தனையோ டைம் ஆண்டவர் முடிவெடுத்திருக்கிறார் நம்மளை அழிச்சிடணும்னு நினைச்சு. வேண்டாம்,
இவனை தூக்கி என் முகத்துக்கு முன்னாடி வரவே வேண்டாம். இவன் பண்ற அக்கிரமம் எத்தனை வாய்ப்பு கொடுக்கிறேன். நீதிமொழிகளை பாடிக்கலாம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான். அப்படின்னா என்னைக்கா நம்ம போயிருக்கணும், ஆனாலும் இன்னைக்கும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் காணாத மண்டலத்திலே பிதாவின் சமூகத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயங்களை காட்டி இவனுக்காய் நான் ரத்தத்தை சிந்தினேன்னு சொல்லி பரிந்து பேசுகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா பார்க்கிறோம், பரலோகம் சேர்க்கிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு வரலாம், 9, 10 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். 13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, கொஞ்சம் சேர்ந்து வாசிங்க, என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இன்னும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்தி சொல்லுங்க, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி இவர்கள் தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவா. தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, பாடுகள் நிறைவேறக்கூடிய காலம் உண்டு, பாடுகள் முடியக்கூடிய காலம் உண்டு. அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. அவரோட கூட பாடுகளை சகித்தோம், ஆனால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அந்த காலத்திலே நம்மை மீட்டு கொண்டு பரலோகம் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் முடியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரங்களை தோய்த்து. ரத்தம் பட்டா ட்ரெஸ் கரையாகுமா வெண்மையாகுமா? பொதுவா என்ன ஆகும்? அதான் உலக ரத்தத்தினுடைய தன்மை. ஆனால் இயேசுவின் ரத்தத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அழுக்காய் இருக்கிறவனையும் அழகாய் மாற்றும், அலங்கோலமாய் இருக்கிறவனை அழகாய் மாற்றும், கருப்பாய் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை மது வெண்மையான நீதியின் வஸ்திரமாய் மாற்றும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிர்வாணியாய் சிலுவையின் அண்டை வந்தேன், நீர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தீர். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் வஸ்திரம் கரைப்பட்ட வஸ்திரத்தை போல காட்சி மாற்றப்பட்டு போத்திபார் கையில போயிற்று. ஆனால் ஏற்ற காலம் வந்தபோது கர்த்தர் அவனுக்கு ஒரு ராஜரீக வஸ்திரத்தை கொடுத்தார். அதுபோலதான் கர்த்தர் நமக்கும் கூட அழுக்கின் வஸ்திரத்தோடு வந்திருந்தாலும், சிறையிருப்பின் வஸ்திரத்தோடு வந்தாலும், சிறை கைதியின் வஸ்திரத்தோடு வந்திருந்தாலும் அவர் சொல்கிறார், என் நீதியின் வஸ்திரத்தை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் எங்க போய் சேர முடியும்? பரலோகம். அப்போ இயேசுவின் ரத்தம் என்னெல்லாம் செய்து? பாவத்தை மன்னிக்கிறது, பரிசுத்தமாக்குகிறது, பரிந்து பேசுகிறது, பரலோகம் சேர்க்கிறது. கடைசியாய் 3வது பஸ்கா இன்றைக்கு நாம் ஆசரிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்தி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே முழங்கால நின்று வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இதுதான் 3ஆம் பஸ்கா. இது என்னவென்றால் கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறது. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள். எப்படி புசிக்கணுமா? ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கணுமா? எப்படி புசிக்கணுமா? கொடுத்தோடனே படக்கன் புசிக்கிறதில்ல. இதை எப்படி புசிக்கணும்? ஏன் தெரியுமா? இந்த பஸ்காவிற்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் நன்றி செலுத்துகிறோம். என்ன செலுத்துகிறோம்? யாருக்கு நன்றி செலுத்துகிறோம்? தன் சரீரத்தை பிட்பதற்கும் தன் ரத்தத்தை சிந்துவதற்கும் ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தத்திற்காக, சரீரத்திற்காக நன்றி செலுத்தி நாம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசரிக்கிறோம். மீண்டும் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. எதற்காக செய்கிறோம்? 3ஆம் பஸ்கா என்பது ஒளியாது. எப்பொழுது ஒளியும் தெரியுமா? எப்ப முடியும் தெரியுமா? இயேசுவின் வருகையோடு அது நிறுத்தப்படும். அவர் வருகை மட்டும். வாசிக்க பார்க்கலாம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த வசனம். போஜனம் பண்ணின பின்பு
அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பஸ்கா ஒரு வயது நிரம்பிய ஆட்டுக்குட்டியினால் உண்டாகிற பஸ்கா. அது இயேசு இந்த பூமியில வருகிற வரைக்கும் அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது, செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இயேசு வந்தபோது இரண்டாம் பஸ்காவாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு இனி ரத்தம் சிந்தப்படுவதில்லை. ஒரே கிருபாதார பலியாக ஒரே தரம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் சகல ஜனங்களுக்கும் மீட்பை கொடுக்க வல்லதா இருந்தது. ஆனால் மூன்றாம் பஸ்கா என்பது இது சடங்காச்சாரம் அல்ல. இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இயேசு எனக்காக சரீரத்தை பிடிக்க கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையால் அவர் சொல்லுகிறார், இதை மாதந்தோறும் கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. சபை கூடி வரும் போதெல்லாம், ஐக்கியப்படும் போதெல்லாம், சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் வரும் அளவும் இதை நாம் ஆசரிக்க வேண்டும். 26 வசனத்தை மீண்டும் எல்லாரும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும். அந்த வேர்டை சொல்லுங்க. எது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா நமக்கு மட்டுமா, நம்முடைய தலைமுறைகளுக்கு இது உண்டா? தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய பந்தியில் ஒரு பெரிய பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, நானும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற பெரிய வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்த சொல்றாரு, எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க கூடாது. வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் அப்படின்னா தகுதி இல்லாமல், எவன் தகுதி இல்லாமல் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்தவன் என்னவாகிறான்? இப்ப கவனிக்கணும். ரத்தம் சுத்திகரிக்குமா, ரத்தம் குற்றமாக்குமா? தகுதியுள்ளவர்களை சுத்திகரிக்கிறது, இல்லாதவர்களுக்கு அதுவே ஆக்கினையாய் மாறுகிறது. ஒரே இடத்துல தான் 12 பேரும் முதல் கர்த்தருடைய பந்தியை ஆசரித்தார்கள். யாரு? இயேசுவும் சீஷர்களும். 11 பேருக்கு அது ஆசீர்வாதம். ஆனா யூதாசை குறித்து சொல்லுகிறது, அவன் தகுதி இல்லாமல் புசித்தான். அவன் துணிக்கையை வாங்கின பின்பு அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். இப்ப கவனிக்கணும். நாம நினைக்கிறோம் இது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் நினைக்கிறோம். ஆனா வசனம் அப்படி சொல்லவில்லை. வசனம் சொல்லுகிறது, பாத்திரவானாய் தகுதியோடு ஒருவன் புசிப்பான் என்றால் அவனை போல பாக்கியசாலி ஒருவனும் இல்லை. அதே நேரத்தில் தகுதி இல்லாமல் புசிப்பான் என்றால் அது அவனுக்கு என்னவாய் மாறும்? குற்றமாய், ஆக்கினையாய் மாறும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் பக்கத்தில் அல்ல, மனைவி அல்ல, புருஷன் அல்ல, பிள்ளைகள் அல்ல, தன்னை தானே சொல்லுங்க பார்க்கல, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் பாத்திரவானாய் இருக்க வேண்டும், நான் தகுதிப்பட வேண்டும், இந்த பாஸ்காவிற்கு நான் தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும், என்னை சோதித்து பார்க்க வேண்டும். என் சிந்தனைகள் எப்படி இருக்குது, என் நினைவுகள் எப்படி இருக்குது, என் ஆசைகள் எப்படி இருக்குது, என் கற்பனைகள் எப்படி இருக்குது, என் திட்டங்கள் எப்படி இருக்குது, என் பேச்சு எப்படி இருக்குது, என் வார்த்தை எப்படி இருக்குது, என் உணர்வு எப்படி இருக்குது, என் செயல்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தன்னை தானே வாசிக்கலாம். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் சொல்லிட்டு சொல்றாரு, என்னத்தினாலனின் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்த அறிவில்லை. அவன் கடமைக்காக செய்கிறான், சடங்காச்சாரமாய் செய்கிறான். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் இதே ரத்தம் ஒரு நாள் சொல்லும், உன்னை எத்தனை பந்து எடுத்தாய், உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தேன், நீ மனம் திரும்ப எத்தனை சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன், நீ வந்தாய், வாங்கி கொண்டாய், ஆனால் தெரிந்தின பாடில்லை, ஆக்கினை ஆயத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் இதை நினைத்து இதை உணர்ந்து அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் எனக்காக பிற்கப்பட்டு சிந்தினது, நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தால் ஆக்கினைக்கு நீங்களாக இருப்பேன். அடுத்த வார்த்தை, இது நிமித்தம் உங்களில். இப்ப கவனிங்க, அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாமல் நாம் இதை எடுப்போம் ஆனால் இது நம்மளுக்கு வியாதியை கூட கொண்டு வர முடியும். தகுதி இல்லாமல் எடுப்போமானால் இது நம்மளுக்கு பலவீனமாய் மாறிவிடும்.
அதே நேரத்துல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இனி நான் என் பாவத்திலே நிலைத்திருப்பதில்லை, என் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன், இயேசுவினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரால் பரிசுத்தப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான். அப்படி ஒருவன் தகுதியோடு எடுத்தால், அப்ப பாசிங்க, இதுக்கு ஆப்போசிட் எப்படி தெரியுமா? பலவீனம் நீங்கும், வியாதிகள் நீங்கும், தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பா. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தகுதி இல்லாமல் எடுக்கிறவனுக்கு அது பலவீனம் தான். தகுதி இல்லாமல் எடுத்தால் வியாதி, தகுதி இல்லாமல் எடுத்தால் நித்திரை. ஆனால் தகுதியோடு எடுத்தால் வியாதிகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும். அல்ல தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பார். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அல்ல ரெண்டு கைகளை தட்டி கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் ரத்தம் அது வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஆமென் ஆமென் சொல்லலாமே. இயேசுவின் ரத்தம் அது வித்தியாசப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. இயேசுவின் ரத்தம் அது அடிமைத்திலிருந்து விடுதலையை தருகிறது. இயேசுவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்குகிறது. இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் பரலோகம் சேர்க்கிறது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம்.